ஹாய் ஓஸ், வெல்கம் டு சரவேக் சேனல். நான்கோல் வேகனிக் வீடியோவில் சரண்டருங்கிற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் சரண்டர் இந்த படத்தை கௌதமன் கணபதி இயக்கியிருக்காரு. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதையை என்னென்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஹீரோ தர்ஷன் ட்ரைனிங் எஸ்ஐயா சென்னையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணிட்டாரு. அதே போலீஸ் ஸ்டேஷனில் லால் வந்து ரைட்டராக இருக்கார். இப்படி இருக்கும்போது சென்னையில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னன்னாக்கா, யாராட்டெலாம் கன்று இருக்கோ அவங்களாம் வந்து சரண்டர் பண்ண சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். ஆக்டர் மன்சூர் அலிகான் வந்து அவரோட கண்ணை சரண்டர் பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள இன்ஸ்பெக்டர் வந்து லால்கிட்ட சரண்டரான கன்று எடுத்துகிட்டு வாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ போய் லாக்கரை திறந்து பார்த்தாக்க கன்று காணாமல் போயிடுது. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் கமிஷனர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த எலெக்ஷனுக்கு 4 நாள் இருக்குது, அதுக்குள்ளே இந்த கண்ணை கண்டுபிடிச்சிடலாம், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்குறாரு. இந்த பொறுப்பை வந்து தர்ஷன்கிட்ட கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் தர்ஷன் அந்த காணாமல் போன கண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னாக்கா, படத்தோட போஸ்டர் தான். ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு ஹீரோ இருப்பார். பார்த்தோன்னே சரி இது ஒரு க்ரைம் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தேன். ஆனால் க்ரைம் த்ரில்லர்லாம் இல்லை, இது ஒரு த்ரில்லர் மூவி. ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா, லால் ஆக்ட் இருக்கார். லால் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டரு. அவர் ஒரு படத்தில் நடிக்கிறாருனாக்கா ஒரு நல்ல ரோலில் நல்ல இதாக தான் நடிப்பார். அதனால தான் இந்த படம் பார்த்தேன். உண்மையிலே வந்து படம் பார்த்ததில் வந்து படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொஞ்சம் கூட போரே அடிக்காது. எனக்கு படத்தில் பாட்டு கிடையாது, ஹீரோ ஹீரோயின் லவ் போர்ஷன் இல்லை. இப்போ தமிழ் படம்னாக்கா ஹீரோ இருப்பாங்க, ஹீரோயின் இருப்பாங்க, 2 பேர் லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுற மாதிரி இருப்பாங்கன்னு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. அந்த பாட்டு எதுவுமே கிடையாது இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து கதைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் தர்ஷன் வந்து ஒரு ட்ரைனிங் எஸ்ஐயா ஜாயின் பண்ணுவார் போலீஸ் ஸ்டேஷனில். அவர்கிட்ட வந்து இந்த கன்று காணாமல் போன கேஸை கொடுப்பாங்க. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார், ரொம்ப நல்லாவே கண்டுபிடிப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்தது லால் வந்து ஒரு ரைட்டராக இருப்பார். அவருக்கு வந்து இன்னும் 6 மாதம் தான் இருக்குது கிளியர் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே அந்த கன்று காணாமல் போயிடும். அதனால் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்பார், ஒரு 4 நாள் டைம் கொடுங்க அப்படின்ட்டு. அந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துக்கு வில்லன் சுஜித் சங்கர் ஆக்டிங் இருக்கார். ஒரு லோ பட்ஜெட் மூவி அப்படின்னாக்கா ஒரு ரொம்ப கேவலமாக தான் வில்லன் ரோல் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் படத்துக்கு தேவையான வில்லத்தனத்தை கொடுத்துருக்காங்க. சுஜித் சங்கர் வந்து ரொம்ப நல்லாவே ஆக்டிங் பண்ணியிருந்தார். அவரோட வில்லத்தனம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2.75 கொடுப்பேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்திருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.